மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர். நம்மளோட பேசுறதுக்காக இடிபி சிவப்பிரியன், டெக்கன் ஹெரால்டுடைய தமிழ்நாடு கரஸ்பாண்டன்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் முதல் வீடியோல பேசின கருத்துக்களுக்கு நிறைய ரியாக்ஷன் வந்திருந்தது. இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, வாட் நெக்ஸ்ட் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடு. இடிபி தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசும்போது பிஜேபியை இன்னவிட்டபிளா கொண்டு வந்துடுறோம். இதுவே ஒரு விதத்துல வெற்றி தானே உங்களுக்கு? நிச்சயமா ரகு. அது கடந்த காலங்கள்ல இப்போ ஒரு 3-4 வருஷமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஆஃப்டர் அண்ணாமலை பிகேம் த பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட், பிஜேபி மீடியாலையும் சரி மக்கள்கிட்டயும் சரி ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் கொடுக்கிற எல்லா அறிக்கைகளுமே பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கிறது. அவங்க மத்தியில ஆள்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எல்லா மாநில அமைச்சர்கள் கூட அவங்களோட அறிக்கைகள் அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒவ்வொன்றுத்துக்கும் அறிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அதனால பிஜேபி நீங்க இக்னோர் பண்ண முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, மக்களுக்கு அண்ணாமலை, அதாவது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமா தான் இப்ப நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 2024 ஆண்டு தேர்தலில் ஏப்ரல் மாதத்துல நான் தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி தென் தமிழ்நாட்டில் டிராவல் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல மக்கள் பிஜேபியை பத்தி பேசுறது, மோடி அவர்களை பற்றி பேசுவது, அண்ணாமலையை பற்றி பேசுவது, இதெல்லாம் வெற்றிக்கு அவங்களுக்கு உதவல. ஆனா எடுத்த உடனே வெற்றியும் பெற முடியாது. ஸோ அவங்கள ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவங்களை பற்றின விஷயங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கிறதா நான் பாக்குறேன். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இன்னைக்கு எல்லா டிபேட்ஸ்லயும் ஏடிஎம்கேவை கூப்பிடுறாங்களோ இல்லையோ, பிஜேபியை கண்டிப்பா கூப்பிடுறாங்க எல்லா மீடியா டிபேட்ஸ். இதே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இல்ல, அது பிஜேபிக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற முக்கியத்துவமா, இல்லது இந்த டிபேட்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், ஒரு டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட் வேணும், சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும்னு கூப்பிடுறாங்களா? எப்படியா இருந்தாலும் அது பிஜேபிக்கு ஒரு பிளஸ் தானோ? இல்ல ரகு, பிஜேபியோடைய கார்டினல் பிரின்சிபல் பாலிசி என்ன தெரியுங்களா? பப்ளிசிட்டி, எனி பப்ளிசிட்டி இஸ் குட் ஃபார் them, whether it's bad publicity or good publicity. Publicity is publicity. ஸோ உங்களை பத்தி மக்கள் பேசுறாங்க. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, அண்ணாமலை பேசுறாங்க. ஆமா, பேசுறாங்கல்ல. இப்போ சீமானை பற்றி எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல சரியா பேசுறாங்க, அவர் நல்லவர்னு எவ்வளவு பேர் பேசுறாங்க. ஆனா அவரை பற்றி திட்டுறதுக்கு கூட பேசும்போது சீமானை பற்றி ஞாபகம் வருது இல்ல. இப்படிதான் நீங்க ஒரு கட்சியை வளர்க்க முடியும். ஸோ அண்ணாமலை அவர்களை பற்றியோ இல்ல பிஜேபியை பற்றியோ மோடி அவர்களை பற்றியோ இங்க பேசுவதற்கு இப்ப ஆள் இருக்கு. திட்டுறதுக்குனால ஒரு ஆளை அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கும் பிஜேபி பண்றாங்க. அதை நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா அந்த சமுதாயம், ஒரு சில சமுதாயங்களை அவங்க டார்கெட் பண்ணி அவங்களுடைய வாக்குகளை பெறணும்னு பாக்குறாங்க. முக்குளத்தோர் தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கல்லர், மறவர், அகமுடையர், இந்த 3 இனத்தையும் அவங்க ரொம்ப டார்கெட் பண்றாங்க. அதே போன்ற தேவேந்திர குல வெள்ளாளர்களை ரொம்ப நாளா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே திராவிட கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அவங்க பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் அதிமுகவினுடைய உதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பிஜேபியோட இருக்கிறது பிஜேபிக்கு பெரிய பிளஸ். நீங்க லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சவுத் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா, மதுரை போன்ற ஒரு மாநகர்ல பிஜேபி 2வது இடத்துக்கு வருது. அங்க பாமக கிடையாது. அங்க பாமக கிடையாது. தென் தமிழ்நாட்டுல எங்கேயுமே பாமகவுக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. கிட்டத்தட்ட மேக்சிமம் என்ன, ஒரு பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சிக்கு அவங்களுக்கு 4000 5000 ஓட்டு இருந்தா பெரிய விஷயம். பாமக அதுவே பெருசுதான். ஸ்ட்ரக்சரே இல்ல. அப்படிப்பட்ட இடங்கள்ல திருநெல்வேலியில நீங்க சொல்லலாங்க, திரு நயினார் நாகேந்திரனுக்கு சொந்த செல்வாக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க கன்னியாகுமரியில திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சொந்த செல்வாக்குன்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு என்ன சொல்வீங்க? ஓபிஎஸ்க்கும் சொந்த செல்வாக்கு, டிடிவி தினகரனுக்கும் சொந்த செல்வாக்கு. அப்ப இந்த எல்லா இடங்கள்ல மதுரையில திரு ராம சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய தலைவர்லாம் கிடையாது. அவ்வளவு பரிச்சயமான ஒரு தலைவர் கிடையாது. அவரு காஸ்ட் டாமினன்ட் காஸ்ட் சேர்ந்தவர் கிடையாது. டாமினன்ட் காஸ்ட் கிடையாது. அவர் ஒரு மைனாரிட்டி காஸ்ட் சேர்ந்தவர். அப்போ ஒரு காஸ்ட் போலரைசேஷன் இல்ல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வச்சுதான் அவங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன,
பிஜேபிக்கு வந்து பாமக வந்து பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட ஓட் பர்சன்டேஜ். இப்ப நான் சொன்ன 5 தொகுதியில பாமக இல்லையே. கரெக்ட் கரெக்ட். பாமக 0 பிரசன்ஸ் ஆச்சு. அப்போ பிஜேபிக்கு வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு கம்யூனிட்டி வைஸோ இல்ல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அவங்க ட்ரை பண்றது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து வெற்றியை கொடுக்கலனாலும் கூட ஒரு 2வது இடத்துக்கு அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு அவங்களால வர முடியுது இல்ல. ஓகே ஓகே, அது குட் பாயிண்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த அந்த கால்குலேஷனை சரியா செஞ்சிருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஆதரவை அவங்களால திரட்ட முடிஞ்சிருக்குது. வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்களே நிக்கணும்னு சொல்லி, ஏன்னா வந்து ஓபிஎஸ் இல்லாம ஓபிஎஸ் கட்சியில வேற யாரும் இருந்தா அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்காது. அதனால அதெல்லாம் அந்த அந்த பெர்சுவேட் பண்ணி நிக்க வச்சிருக்காங்க. நான் 2-3 கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணாமலை பத்தி நீங்க சொன்னதும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு இவ்வளோ ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஒரு சினிமா நடிகர் இல்லாம ஒருத்தர் வந்து நல்ல கருத்துக்களுக்கோ அல்லது வந்து வேற விதமான கருத்துக்களுக்கோ இவ்வளோ ஒரு பரிச்சயமா இருக்காருல்ல. இப்ப எல்லாருக்குமே அவரை ஒரு போட்டோ காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா பொதுமக்களுக்கு தெரிகிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா இவங்க திமுக வந்து அண்ணாமலை பேரையே சொல்றது இல்லை. ஏன் இவ உதயநிதி கூட அவர் பேரை வந்து சொல்றது இல்லை, தமிழ்நாடு பாஜக தலைவர் தான் சொல்லுவேன்றாங்க. ஏன் அந்த ஒரு போக்குல இருக்கிறாங்க? அவங்க வந்து இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களை வளர்த்து விட வேணாம்னு நினைக்கிறாங்களா, அல்லது நம்மளோட எனிமி வந்து ஏடிஎம்கே தான், எதுக்கு இவங்களுக்குலாம் நம்ம இவங்கெல்லாம் பத்தி பேசணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனை தான் பாக்குறேன். திமுகல யாருமே வந்து அண்ணாமலை அவர்களை பேர் சொல்லி சொல்றது இல்ல, விஜய் அவர்களை வந்து பேர் சொல்லி சொல்றது இல்ல. ஆனா இவங்களோட அரசியல் எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும். அதிமுக தான் எதிரின்னு மேடைக்கு பேசுறாங்களே தவிர, அதிமுகவை எந்த இடத்துல அவங்க எதிரியா இப்ப நினைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கைக்கு மறு அறிக்கை மட்டும்தான் திமுகவுல வருதே தவிர ஏடிஎம்கேவை இவங்களே பெருசா சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேவும் தன்னுடைய ஆப்போசிஷன் வேலையை வந்து சரியா பண்றது இல்லைங்கிறதுல வந்து நான் ரொம்ப தீர்க்கமா சொல்லுவேன். கள்ளக்குறிச்சி போன்ற விஷயங்கள்ல தவிர வேற எந்த இடத்துல அவங்க வந்து பெரிய அளவுல வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராட்டம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சியை எப்படி வந்து அவங்க they will put the opposition ruling party on the mat. அதுவே திமுக அட்வான்டேஜா இருக்கா? அவங்க வந்து இப்போ முன்னாடி வெறும் ஏடிஎம்கே மட்டும் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க. இப்ப வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, அப்புறம் விஜயும் டிஎம்கே பத்தி தான் பேசுறாரு. சோ அதுவே அவங்களுக்கு வந்து அவங்க பலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி காமிக்குது. ஐயோ, திமுக எல்லாரும் எதுக்குறாங்க, அவங்கதான் பெரிய ஒரு ஃபோர்ஸ்ங்கிறத வந்து மக்கள் மனசுல பதிய வைக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆமா ரகு, அது உண்மை. இன்னொன்னு, ஆப்போசிஷன் வந்து மீடியா ஸ்பேஸ்க்கு ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த பண்ணார்னா அதை ஓவர் டூ பண்ணி ஏடிஎம்கே பண்ணாதான் ஏடிஎம்கே ஃபீல்டு சீன்ல வர முடியும். நீங்க அதை பத்தி அதுல ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப பிஜேபிக்கு வந்து கிடைக்கிற மீடியா ஸ்பேஸ் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தாண்டி கிடைக்குதா? அது டிவியா இருக்கட்டும், மற்ற பிரிண்ட் மீடியமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பிஜேபி தான் ஒரு எதிர்கட்சிங்கிற லெவலுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த அந்த கவரேஜ் நியாயமா? இல்ல, அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கவரேஜ் தான் நான் ஒத்துக்கிறேன். அதற்கு காரணம் யாருன்னா ஏடிஎம்கே டிபேட்ஸ்க்கு வர்றது இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சியா ஒரு கட்சியை உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் ஊடகத்துக்கு இருக்குல்ல. ஓகே, அது அவங்களுக்கு ஒரு ஸ்பைசியா இருக்கணும். ஃபைட் வந்து ஸ்பைசியா ரெண்டு பேரு. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவுக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா, பாஜக, அதிமுக, தாவேக, திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்தாதானே அந்த டிபேட் வந்து ஒரு லைவ்லியா இருக்கும். ஏடிஎம்கே இல்லாம வெறும் பிஜேபியும் இல்லாம யாருமே இல்லாம 2 ரைட் விங் சப்போர்ட்டர்ஸை கொண்டு வந்துட்டு நீங்க ஒரு பத்திரிகையாளரை கொண்டு வந்துட்டு 2 திமுக ஆதரவுகளை கொண்டு வந்தீங்கன்னா அதுல யாருமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அப்ஜெக்டிவாவே பேச மாட்டாங்க. சோ இப்ப என்னன்னா ஏடிஎம்கே வந்து நிறைய அவங்களுடைய விஷயங்களை மாத்திக்கணும். பிஜேபிக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு காரணமும் ஏடிஎம்கே நான் சொல்லுவேன். நீங்க வந்து உங்களுடைய ஆப்போசிஷன் வேலையை கரெக்டா செஞ்சீங்கன்னா, நீங்க யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்காம பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா 2017லயே வந்து
ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பெரிய எதிர்க்கட்சி கூட்டணியை அவர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு. எதிர்க்கட்சியோட ஸ்பேஸ் யாருக்குமே ஸ்பிளிட் ஆகாது. அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா எல்லா எதிர்க்கட்சிகளுமே திமுக அணியில இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ண தவறிட்டாங்க. இந்த இந்த அதாவது இன்னொன்று மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலையும் கவர்மெண்ட்டை கார்னர் பண்ற மாதிரி கன்சிஸ்டன்டா அவங்களுடைய போராட்டத்தை எடுக்கல. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலையும் பப்ளிக் அட்டென்ஷன் கிராப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் இல்லை. நீங்க இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அதனால அதை பத்தி பேசல. அந்த ஜெகபர் அலி இதுல புதுக்கோட்டையில கொல்லப்பட்டாருல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம், மக்கள் கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம். இருந்தாலும் அது அவங்களுக்கு இருக்கிற சிக்கல், அவங்களும் வந்து அந்த அந்த விஷயத்துல வந்து எல்லா ஸ்டாண்டுமே வந்து ஒரு அறிக்கை, மும்மொழி கொள்கையிலே 3 நாள் ஆச்சு அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு. லேட் விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ரொம்ப அழகா ரசிக்க மாட்டாங்க. மும்மொழி கொள்கை பத்தி சொன்னீங்க சிவபிரியன். அதுதான் நான் வந்து ஆக்சுவலா இதுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ண நினைச்சேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்ல பிஜேபி தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் அதுல வந்து ஒத்த கருத்து. டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவாக எல்லாருமே வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், 3வது மொழி தேவையில்லைங்கிறத ரொம்ப இதுவா சொல்லிட்டாங்க, கேட்டகரிகளா சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப பிஜேபி வந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய நியூஸ் வருது, தமிழ் செய்ய வாங்க விடலைன்றாங்க, ஒவ்வொரு இடமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏவை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க, ஏன்னா அவர் கையெழுத்து போட்டாரு, இங்கே கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ஜெயக்குமார். ஸோ இப்போ பிஜேபி வந்து இதை ஏன் கையில் எடுக்குது? அது வந்து இந்த சித்தாந்த ரீதியா திராவிடத்துக்கு எதிர்னா பிஜேபி அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன்னா இந்த மும்மொழி கொள்கையில பெரிய நியாயம் இருக்கிறதா தெரியல. வந்து திமுகவை ஆதரிக்காதவங்க கூட சொல்லுவாங்க இது தேவையில்லைங்க, இது ஸ்கூல் பசங்களுடைய பேர்டெல்லாம் அதிகமா இருக்குது, நம்ம பசங்க தமிழ் இங்கிலீஷ் நல்லா படிக்கிட்டோம், அது படிச்சாலே இன்னொரு லாங்குவேஜ் படிச்சாலே வேலையெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் பேசுறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் கூட வந்து பிஜேபி வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிற ஒரு காங்கிரஸுடைய மொழிக் கொள்கை கூட அவங்க ஏத்துட்டு தான் போறாங்க. வந்து அதை ஒரு விஷயமா ஆக்கல. ஏன் தமிழ்நாட்டில் எப்படி பண்றாங்க? மக்களுக்கு பிடிக்காது, இது இல்லாஜிக்கல்னா கூட. இவங்களுக்கு வேற வழி இல்ல ரகு. இந்த லாங்குவேஜ் இஷ்யூல இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் மாத்தி எடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து திமுக மேடையில போயிட்டு திமுக கூப்பிடுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பாஜக போக முடியாது இந்த விஷயத்துக்கு, டீலிமிட்டேஷன்ல. ஏன்னா டீலிமிட்டேஷன்ல ரொம்ப அப்பட்டமா தெரிய போது இவங்க பாப்புலேஷன்ல தான் பண்றாங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிய போகுது. இன்னொன்னு அவங்க வந்து என்னன்னா இந்த விகிதாச்சார அடிப்படை ப்ரோரேட்டாலாம் சொல்றாங்க, அதெல்லாம் என்ன பேசிஸ்னு யாருக்கும் தெரியாது. இன்னொன்னு இவங்க வந்து முதல்ல சென்சஸே நடத்தல. ஆனா சென்சஸ் நடத்தாததுக்கு முன்ன ஒருவேளை சென்சஸையும் சேர்த்து 26லயே நடத்தி உடனே டீலிமிட்டேஷன் பண்ணலாம். ஏன்னா இவங்களுடைய பிஜேபியோடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சீக்ரசியில தான் இருந்திருக்கு. அதுக்காக தான் டிலேயே பண்றாங்க. இப்ப உங்களுக்கு கோவிட் முடிஞ்சு 23, 24 நீங்க சென்சஸ் நடத்தி இருக்கலாம். நடத்தி இருக்கணும் ரகு. எந்த கண்ட்ரியுமே நடத்தாம இல்ல. யுஎஸ், யூகே, யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ், சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட சென்சஸ் நடத்திட்டாங்க. இன்னமும் இந்தியா மட்டும்தான் இந்த சென்சஸ் நடத்தாம இருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோசியோ எக்கனாமிக் திட்டங்கள் எல்லாமே வந்து சென்சஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷன் வந்து நீங்க பாப்புலேஷன் வழியா தான் பண்ண முடியும். ஆக்சுவலா டீலிமிட்டேஷனே அதுக்காக தான் வந்தது. அதனால நான் வேற விதத்துல செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நம்ம தொகுதிகள் மாறாது, யூபி தொகுதிகள் மட்டும் மாறும் அப்படி சொன்னா கூட அதுவும் அன்ஃபேர் தானே. நம்ம 39 இருப்போம், நமக்கு 10 ஏறும், யூபிக்கு 40 ஏறும்னா அது ஏத்துக்க முடியுமா? அப்ப நாங்க ஏன் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப நாங்க எதுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோம்? நாங்க எதுக்கு வந்து வளர்ச்சியை வந்து முழுவதுமா மக்கள் கிட்ட கொண்டு சென்று இந்தியாவுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம்? இன்னொன்னு இங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்ல ரகு, பெண்களுக்கான கல்வி தான் இதை வந்து சாத்தியப்படுத்தி இருக்கு. எல்லா தென் மாநிலங்களுமே, குறிப்பா தமிழ்நாடு, கேரளால இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அவ்வளவு கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயத்த இந்த லாங்குவேஜ் இஷ்யூல பிஜேபி வந்து உண்மையிலே தவறுதான் பண்றாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே. அதாவது அவங்க ஏடிஎம்கே மாதிரி நம்ம எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அதாவது எங்களோட கொள்கையும் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய பாலிசியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காம நாங்க ஃபுல்லா எதுக்குறோம், நாங்க இருமொழி கொள்கையை ஃபுல்லா எதுக்குறோம், நாங்க மும்மொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி. ஏன்னா இப்ப இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஆக்கிடுறாங்களா? இது வந்து இதுல சந்தேகமே இருக்கக்கூடாது.
திமுக எது பண்ணாலும் நாங்க எதிர்ப்போம், திராவிடன்னு சொல்றீங்களா, நீங்க சொல்ற ஒவ்வொன்னுக்கும் நாங்க எதிரிங்கிற மாதிரி அவங்க இப்போ இந்த ஃபைட்டே அப்படிதான் கொண்டு போறாங்க. திராவிடம் எல்லா தமிழ்நாட்டு கட்சிகளும் திராவிடர்கள், பிஜேபி மட்டும் ஒரு தனி பெடஸ்டல்ல நின்னுக்கிட்டு நாங்க வந்து உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை கொடுக்குறோம், இவங்க எல்லாம் உங்களை வந்து 60 வருஷம் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, அதுல மும்மொழி கொள்கையே இல்லையே. யூபியில என்ன தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க இங்கிலீஷே படிக்கிறது இல்ல, பாதி பேர் ஹிந்தி மட்டும் தான் படிக்கிறாங்க. பிடிஆர் சொன்ன மாதிரி ஒன் லாங்குவேஜ் பாலிசி தான் அங்க. அப்போ யூபியில இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தி மட்டும் படிப்பாங்க, இங்கிலீஷும் படிச்சுக்க மாட்டாங்க, வேற தென்னிந்திய மொழியும் படிக்க மாட்டாங்க, பெங்காலி படிக்க மாட்டாங்க, பஞ்சாபி படிக்க மாட்டாங்க, மராத்தி படிக்க மாட்டாங்க, கொன்கனி படிக்க மாட்டாங்க, கன்னடா படிக்க மாட்டாங்க. ஆனா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும்னா இது என்ன? இது வந்து ஹிந்தி எஜமனி இல்லையா? இது வேற என்ன? இது அதாவது அவங்க பொலிட்டிக்கலா வந்து திமுகக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு டிவிடன்ஸ் கொடுக்கும், பலன் கொடுக்கும் நினைக்கிறாங்களா? அதாவது இந்த திராவிடர் ஆரியர் நேரேட்டிவ், இது மாதிரி இந்த திராவிட மாடல், இதையே நம்ம வந்து ஃபுல்லா எதிர்த்தா அது நம்மளுக்கு வந்து அது வந்து மக்கள் கிட்ட அப்பீல் ஆகும்னு நினைக்கிறாங்களா? மக்கள் கிட்ட இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த அந்த செக்ஷனை வந்து இப்ப காப்பாத்திக்கணும் ரகு. அதுவே பெரிய விஷயம். அந்த செக்ஷன் விஜய்க்கோ யாருக்கோ போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கிரௌடட் அஃபேர் ஆயிடுச்சு. 5-6 பார்ட்டி இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது பிஜேபிக்கு வந்து தங்களுடைய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஆன்டி டிஎம்கே, ப்ரோ பிஜேபி, ப்ரோ நேஷனலிசம், வாட் எவர், அந்த ஓட் பேங்க் அவங்க காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த போன்ற விஷயங்கள் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இதுல இன்னொரு விஷயம், இந்த லாங்குவேஜ் உடைய ஹிஸ்டரி ஸ்ட்ரகிள புரிஞ்சுக்காமையே அவங்க வந்து ஒரு தவற பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இது என்னன்னா, இங்க வந்து ஹிந்தியை திணிக்க முற்பட்டதுனாலதான் காங்கிரஸ்க்கு இன்னும் அட்ரஸே இல்லை. இது வந்து ஒரு மொழியை இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம்ல, வேரிங் யுவர் லாங்குவேஜ் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரி மொழி பற்றுங்கிறது வந்து இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா தமிழர்கள் வேற மொழியை கத்துக்கிறதா இல்லைன்னா நிச்சயமா கத்துக்கிறாங்க, அவங்களோட சொந்த சுய விருப்புல போய் கத்துக்கிறாங்க. தேவைன்னா நிச்சயமா கத்துப்பாங்க. நான் இங்க ஹிந்தி படிக்கல, டெல்லிக்கு போகும்போது கஷ்டமா இருந்தது, எனக்கு தேவைப்படும் போது கத்துக்கிட்டேன். ஆனா என்னையே இங்க ஸ்கூல்ல உட்கார வச்சு படிக்க வச்சிருந்தாங்கன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு பிஜேபி வந்து அந்த நேரேட்டிவ் எப்படி பண்றாங்கன்னா வந்து அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா, இங்க பாருங்க நிறைய பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க, டிஎம்கேல உள்ளவங்களே. அன்பில் மகேஷோடைய பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறாரு, தமிழே படிக்கல. அப்புறம் வந்து மொழி படிச்சா நம்மளுக்கு எதிர்காலம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிற மாதிரி, ஹிந்தி படிச்சா அவரை அவங்களை ஆதரிக்கிறவங்க கூட இப்ப பாருங்க, ஜோஹோல வந்து முன்னாள் சிஇஓ வந்து ஸ்ரீதர் வேம்பு, அவரு வந்து எனக்கு பாருங்க ஹிந்தி தெரியாதனால எனக்கு என்னோட எம்ப்ளாயிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்ற சாஃப்ட்வேர் இங்கிலீஷ்ங்க. அவர் பேசுறது, தொழில் பண்றது எல்லாமே இங்கிலீஷ் இல்ல. அவரு நம்ம கொண்டு வரணும் வெளியில. இவங்க பண்றது, தொழில் பண்றது எல்லாமே இங்கிலீஷ். இவர் வந்து ஹிந்தியில இவர் வந்து உலகம் பூரா வந்து போய் தொழில் பண்றாரு. எல்லா மொழியும் கத்துக்க முடியுமா இவரால? இவர் வெறும் பிஜேபி மட்டும் பேசினா சிவப்பிரியன் அது அப்பீல் ஆகாது. இப்ப வந்து அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர், ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனி நடத்துறவர், ஆயிரக்கணக்கானவங்களுக்கு வேலை கொடுக்குறவர் வந்து இது மாதிரி எல்லாம் பேசினார்னு வச்சுங்களேன், ஹிந்தி தெரிஞ்சா அட்வான்டேஜ், ஹிந்தி தெரியாம நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் அவர் வந்து பிஜேபியோடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி பேசும்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு அப்பீல் ஆகும் தானே. எல்லாருமே வந்து டீப்பா இப்போ, ஏன்னா நீங்க சொன்ன இந்த 60ஸ்ல இருந்த ஆன்டி ஹிந்தி மனநிலையில இப்ப மக்களுக்கு இருக்கா, அல்லது வந்து மக்கள் வந்து இப்ப எனக்கு வேலை கிடைக்கணும்பா, அதற்கான தேவை என்ன, எது வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஹிந்தி தெரிஞ்சுட்டாதான் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இங்க படிச்சு நம்மளுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் கிடைக்கும் தெரியும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு மெட்ராஸ்ல மட்டும் இது பினாமினன் இல்ல ரகு. நீங்க ஒரு கிராமத்துக்கு போனா கூட அங்க கூட வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வருகின்றவர்கள், பீகார்ல இருந்து வர்றவங்க தான் வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு தெரியும், இந்தி மாநிலத்தில் இந்தி படித்தவங்க தான் இங்க எல்லா வேலையும் செய்யறாங்க.
நம்ம ஆட்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போனவங்க பண்ண முடியாத வேலை எல்லாம் இன்னைக்கு வெளியில இருந்து வர்றவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இங்க வந்து அந்த விஷயங்களை ஹிந்தி கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அதுதான் லிங்க் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான மக்கள் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பிஜேபி வந்து இத நம்ம வந்து எல்லாரும் ஒரே ஒத்த கருத்துல இருக்கிற போது நம்ம வித்தியாசமா ஒண்ணு சொல்லணும். அது அது அப்பதான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து வளர முடியும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது. பார்ப்போம் அது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு. ஏன்னா எல்லாத்தையும் விட அவங்க பெரிய நம்பிக்கை வந்து ஏடிஎம்கே தேஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்பேஸை நம்ம ஆக்குபை பண்ணணும்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸோட திமுக அல்லது அதிமுக கூட்டணி வைக்கும்போது பிரச்சனையே வருதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பெரிய growth ஆம்பிஷன் தமிழ்நாட்டுல கிடையாது. அப்பப்ப பேசுவாங்க காமராஜர் ஆட்சி திரும்பி கொண்டு வருவோம்னா ஜஸ்ட் ஸ்லோகன் அவ்வளவுதான். அது வந்து ஒரு டோக்கன் ஸ்லோகன் ஆயிடுச்சு. சீரியஸா அவங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணல. ஆனா பிஜேபி வந்து நாங்க தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சியா வரணும், ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வரணுங்கிறத அது எஸ்பெஷலி அண்ணாமலை தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் கோலா இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அலையன்ஸ் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு ஒரு பாசிபிளா தோணுது வந்து விஜய் நீங்க நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி விஜய் தனியா நிப்பாரு, டிஎம்கே கூட்டணி இன்டாக்டா இருக்கு, ஏடிஎம்கேவும் பிஜேபி வேற வழி இல்லாம ஒண்ணு சேருவாங்க. அந்த அணி பார்த்தா பிரமிப்பா பெரிய அணி மாதிரி இருந்தா கூட திமுக தோற்கடிக்க முடியாது. ஸோ ஏடிஎம்கேவோட சரிவு ஆரம்பிக்கும். பிஜேபி வந்து விஜய் கூட அந்த அளவுக்கு ஒரு என்டூரன்ஸ் இருக்காது. அவர் வந்து தோல்விக்கு அப்புறம்லாம் ரொம்ப போராட மாட்டாரு. நம்ம வந்து அந்த ஸ்பேஸ்லாம் ஆக்குபை பண்ணலாம். டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு வந்துரும்னு நினைக்கிறாங்களா? இதுதான் அவங்களுடைய பிளான் ஃபார் 2026. இல்ல இதுதான் தியரி வந்து ஆன் பேப்பர்ல இதெல்லாம் சரியா இருக்கும். ஆனா இப்ப 2 வாரமா நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பொலிட்டிக்கலி ஐசோலேட்டட் as we speak in தமிழ்நாடு டுடே. ஆன் டீலிமிட்டேஷன் லாங்குவேஜ் இஷ்யூ அதெல்லாம். ஆமா அவங்க கூட கூட்டணி இருக்கிற பாமக வந்து இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாங்க திமுக கூட நாங்க போய் கை கோர்க்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்குனது யாரு? நீங்க தானே. டீலிமிட்டேஷன்ல யாருக்குமே எந்த பாதிப்பும் வராதுங்கிறதுல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாமகவினுடைய வழக்கறிஞர் திரு பாலு. இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருந்துட்டு போட்டோமே, அவங்களுக்கு முறையான ஃபண்ட்ஸை நீங்க கொடுத்துட்டா என்னன்னு பாமகவே கேட்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க இங்கதான் வந்து திமுகவினுடைய சாதுரியத்தை பார்க்கணும். நீங்க அரசியல் சாதுரியம் என்னன்னா அவங்க வந்து இந்த எல்லா தமிழ்நாட்டு கட்சிகளும் ஒரு அணியில இருக்கிறாங்க, பிஜேபி மட்டும் தனியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல காமிச்சிட்டாங்க திமுக. ஏடிஎம்கே வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கம் ஃபார் த மீட்டிங். இல்லைன்னா ஏடிஎம்கேவே ஆன்டி தமிழ்நாடு கட்சியை டிஎம்கே பிராண்ட் பண்ணியிருக்கோம். அதற்காக பாருங்க நீங்க வந்து எல்லா கட்சிகளும் வராங்க. பாஜகவோட நின்னு கட்சிகள் யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் நின்னாங்க. இன்னொன்னு நாம் தமிழர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக அவங்க. ஆனா பாமக, அதிமுக, திமுகவை எதிர்ப்பதற்கென்றே தொடங்கப்பட்ட அதிமுக கூட அந்த கட்சிக்கு அந்த கூட்டத்துக்கு போவதற்கான அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது இல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸை வந்து பிஜேபி முழுமையா புரிஞ்சுக்கணும். லாங்குவேஜ் வந்து இன்னும் சென்சிட்டிவ் இஷ்யூ தான் ரகு. எக்ஸாக்ட்லி அதான் கேக்குறேன். அது அவங்க கையில எடுத்தது சரியான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்ப நம்ம ஜகபர் அலி விஷயம் பத்தி இந்த கனிம விலை கொள்ளை பத்தி பேசணும். அதை பத்தி பிஜேபி கன்சிஸ்டண்டா எந்த போராட்டமும் பண்ணதே கிடையாது. கன்னியாகுமரியில இருந்து கேரளாக்கு போகுது. கேரளா வந்து கம்யூனிஸ்ட், இங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. அதை பத்தி என்ன பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க? கன்னியாகுமரியில பிஜேபி வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஏடிஎம்கேவோட பெரிய கட்சி. அங்க என்ன பண்ணிருக்கீங்க? மக்கள் திரும்பி பாக்குற மாதிரி இத்தனை லாரி போகுது, இவ்வளவு கனிமங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போகுது, என்ன பண்ணிருக்கீங்க? தென்காசியில இருந்து போனதுக்கு நீங்க தான் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க இதுக்கு கர்நாடகாவுக்கு போறதை பத்தி பண்ணிருக்கீங்களா? கர்நாடகால எதிர்கட்சி தான் ஆட்சியில இருக்குது. ஆனா இது எல்லாருமே அஃபெக்ட் ஆகிற விஷயம். இப்ப நீங்க அதுக்கு போராட்டம் பண்ணா நடுநிலையாளர்கள் கூட பிஜேபி சொல்றது பத்தி கரெக்ட் தானே சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் எடுக்காமயே அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் போராட்டம் பண்ணி யூஸ் இல்லப்பா, நம்மளுக்கு பொலிட்டிக்கலி பெனிஃபிட் கிடைக்காது. திமுக பண்றத வந்து ஒரு முக்கியமான அவங்களோட மொழி, மாநில சுயாட்சி அவங்களுக்கு ஒரு முக்கியமான கொள்கை. அதுல நம்ம வந்து அவங்கள டூத் அண்ட் நெயில் எதிர்ப்போம், அது நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்குங்கிறது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ராங் ஸ்ட்ராட்டஜி தான் தோணுது. இல்ல அதுதான் ஸ்ட்ராட்டஜி. திமுகவினுடைய ஐடியாலஜிக்கல் ஆப்பனண்டா நாம வரணுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி.
அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழ்நாட்டுக்கு சரிப்படுமா? நீங்க இதே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து 2022ஆம் ஆண்டு பிஜேபிய திராவிடனைஸ் பண்றதுக்கான முயற்சி நிறைய ஈடுபட்டார். நானும் திராவிடன் தான், அது என்ன திராவிடர்கள்னு திமுக காரங்களை மட்டும் சொல்றீங்க, நானும் திராவிடன் தான், நானும் கருப்பு திராவிடன் தான், நானும் ஹிந்திக்கு எதிரானவன் தான், என்னையே ஹிந்தி இம்போஸ் பண்ணீங்கன்னா நானும் எதிர்ப்பேன்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. ஹிந்தி இம்போஸ் பண்ணா முதல்ல எதிர்க்கிறது நானுன்னு பேசியிருக்காரு. ஆனா இப்ப வேற வழி இல்லாம தான் அவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒண்ணு இல்ல, 4 வந்துருச்சு. அதிமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது, விஜய் எதிர்க்கிறாரு. சோ இப்போ வந்து போட்டி நடக்குது. யார் வந்து திமுகவை ரொம்ப வாசிபரஸா எதிர்க்கிறது, அதிமுகவா, விஜய் கட்சியா, இல்ல அண்ணாமலையா அப்படிங்கிறது. சோ விஜயினுடைய தாவேகாவும் அதிமுகவும் ஐடியாலஜிக்கலா டிஎம்கேவை ஒரு சில இடங்கள்ல எதிர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய இந்த 3 பேரோட ஐடியாலஜி ஒண்ணு. பிஜேபியோட ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்ங்கிறதுனால இவங்க ஓகே நம்ம வந்து டிஎம்கேவை எதிர்க்கணும்ன்றதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கையை இவங்க வந்து கையில் எடுக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க ரொம்ப வெளிப்படையா எல்லார்கிட்டயும் போய் சொல்றது என்னன்னா, எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம். முதல் கேள்வி, இப்ப இருக்கிற 2 மொழியே பசங்க வந்து நல்லா காம்ப்ரிஹெண்ட் பண்ணி படிக்க முடியுதாங்கிறத கேள்வி கேட்கணும். முடியல. 3வது மொழி நீங்க படிச்சீங்கன்னா அதை ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி பைஹார்ட் பண்ணி படிப்பாங்களா, இல்ல வந்து உள்வாங்கி படிக்கணுமா? இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் பிஜேபியும் சொல்ற கணக்குக்கே நான் வரேன். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அதிகமாயிடுச்சுங்கிறீங்க. ஆனா இருக்கிற தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல வந்து 3% தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல என்னுடைய அறிவுக்கு எத்தனை வகையில ஹிந்தி சொல்லி கொடுக்க முடியாது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல. ஏன்னா தமிழ்நாடு பாடநூல் அந்த சிலபஸ்லயே ஹிந்தி கிடையாது. நீங்க நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து தெலுங்கு இருந்தது. ஏன்னா தெலுங்கு பார்டர்ல எங்க ஆந்திரா பார்டர்ல எங்க ஸ்கூல் இருந்ததுனால தெலுங்கு மாணவர்கள் நிறைய பேர் வராங்கன்னு தெலுங்கு டீச்சர் ஒருத்தங்களை வச்சிருந்தாங்க. அவங்க வந்து தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க. வேற எந்த மொழியுமே கற்றுக்க முடியாது. நான் வந்து இதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த லாங்குவேஜ்ல நான் சொல்லுவேன், சில பேர் சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி இம்போஸ் பண்ண பாக்குறாங்க, அது வந்து ஒரு கல்ச்சரல் இம்போசிஷன், ஹெகிமனி அதெல்லாம் சொல்றாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியால இருக்கிற பல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 3வது லாங்குவேஜ் பிரெஞ்சு, ஜெர்மன் கூட பிரச்சனை தான். அது வந்து அது வேண்டாங்கிற ரகு, நானு 3வது லாங்குவேஜே வேணாம். எக்ஸாக்ட்லி. இங்க இருக்கிற பசங்க எத்தனை பேருங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு போறாங்க? எல்லாம் ஒண்ணு இன்ஜினியரிங் போனோம், இல்ல மெடிக்கலுக்கு போனோம். இப்போ நீட் தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்ல, பாத்தீங்களா? ஏன்னா மாணவர்கள் வந்து தயார்படுத்திக்கிட்டாங்க, நான் இனிமே நீட் படிச்சாதான் எனக்கு மெடிக்கலுங்கும் போது சோ அதற்காக தயார்படுத்திக் கொள்பவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள். இப்போ இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல எடுத்து பாருங்க, வேற எந்த ஸ்டேட்டுமே தமிழ்நாட்டுல கிட்ட வர முடியாது மெடிக்கல்ல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வி சூழல், இங்க வந்து பேரண்ட்ஸே என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ இதுக்குதான் படிக்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஸ்ட்ரெஸ் வருது, அதெல்லாம் 2வது. ஆனா இங்க லாங்குவேஜ் நீங்க இம்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேணும்னா அந்த லாங்குவேஜை கத்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வந்து ஒரு கூகுள்ல போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கிலீஷை இன்னும் தரமா கத்துக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம ரூரல் ஏரியால உள்ள மாணவர்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுவது எழுதுவது வந்து இன்னும் கடினமாவே இருக்குது, ரொம்ப அறிவாளி பிள்ளைகளா இருந்தா கூட. சோ அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தா கூட இன்னொரு புதுமையா ஈஸியா புரியுற மாதிரி ப்ரொனன்சியேஷன் கைட்ஸ், ஏன்னா இப்ப வீடியோஸ் எல்லாருமே பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் பயன்படுத்தி செய்ய முடியுமான்னு தான் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுனால ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பர்டனா தான் ஆக போகுது. இன்னொரு விஷயம் ரகு, இந்த இங்கிலீஷ் பத்தி நம்ம பேசுறோம், ரூரல்ல நிறைய பேருக்கு அது தெரியலன்னா. ஆனா ஒரு வேலைக்கு வந்த பிறகு நான் நிறைய பார்த்திருக்கேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயே வந்து 1வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் தான் படிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் வந்து சும்மா ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா காலேஜ்க்கு வந்து அதை வந்து அப்படியே பிரில்லியண்டா அதை படிச்சு அதை மாஸ்டர் ஆகுறவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது என்னன்னா, ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தான் கொடுக்க முடியும் ஒரு லாங்குவேஜ்க்கு. ஒரு லாங்குவேஜ்ல நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா நீங்க அதற்கான தனி முயற்சிகளை எடுத்துதான் ஆக வேண்டும், அது எந்த விஷயமா இருந்தாலும். அப்ப என்னன்னா, நீங்க வந்து எந்த மொழியை வேணாலும் யாரு வேணாலும் கத்துக்கலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பிரெஞ்சு கத்துக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னே ரூல் இல்லைங்க, யார் வேணாலும் ஹிந்தி கத்துக்கலாங்க. இன்னைக்கு நான் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்னா அந்த பையனுக்கு தமிழ் தெரியல, இப்பதான் வந்தா அந்த பையன், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னா நான் ஹிந்தியில பேசுறேன், எனக்கு தெரியும்.
இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர், நான் பஸ்ல ரெகுலரா டிராவல் பண்றேன், அந்த கண்டக்டர் வந்து ஒருத்தருக்கு வந்து தமிழ் தெரியல, ஹிந்தி தெரியும்னா அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தில இல்ல இந்த வார்த்தைகள்ல ஏக் தோ ஆட்ருப்பே அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்றாருங்க. இந்த லாங்குவேஜை இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மக்களோட டிராவல் பண்ணணும், பஸ்ல போகணும். ஒரு ஒயிட் போர்ட் பஸ்ல போக சொல்லுங்க எல்லாரையும். நான் வந்து பிஜேபின்னு சொல்லல, இதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இந்த ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு மொழியே சரியா தெரியாதவங்க எல்லாம் 3 மொழி பத்தி பேசுவாங்க. அவங்க போய் டிராவல் பண்ணணும், மக்கள் கிட்ட போய் பார்க்கணும். மக்கள் வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஒரு சாமானிய கண்டக்டர் வந்து அந்த ஹிந்தி தெரிஞ்ச தமிழ் தெரியாத ஒருத்தர்கிட்ட டிக்கெட் கொடுக்கறதுக்கு எப்படி வந்து அதை சமாளிச்சு அதை பேசுறாருங்கிறத பார்க்கணும். இதுக்கு உடனே வந்துருவாங்க, இல்ல ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவர் நல்லா பேசியிருப்பாரு. ஏன் நான் கேட்கலாம், அந்த தம்பி கூட தமிழ் ஈஸியா அங்க யூபில நீங்க தமிழ் கத்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தம்பிக்கும் ஈஸியா இருந்திருக்கும்ல. ஆமா இல்ல எனக்கு நான் வந்து இப்ப பாருங்க, நீங்க இங்க இருக்கிற மத்திய அரசு வேலைகள்லாம் வந்து வட இந்தியர்கள் வராங்க. என்ன பொறுத்தவரைக்கும் யூபியில உள்ள ரயில்வே வேலையை யூபி காரங்களுக்கு கொடுங்க, தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எடுங்க. இங்க எவ்வளவு பேர் டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க, ஐடி படிச்சுட்டு, பாலிடெக்னிக் படிச்சுட்டு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அவங்களே எடுங்க. நீங்க எதுக்கு ஏன் அங்கேயும் ட்ரெயின் ஓடுது, அங்கேயும் ஒர்க் ஷாப் இருக்கு, ஷெட்ஸ் இருக்கு, எப்படி நீங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இங்க வந்து யூபி பீகார்ல இருந்து வந்து இறக்குனீங்கன்னா இங்க உள்ளவங்களுக்கு வேலை வேண்டாம்? இந்த விஷயத்தை கூட வந்து ஒரே நாடு யார் வேணாலும் எங்க வேணாலும் மைக்ரேட் பண்ணலாம்னு கூட ஏத்துக்கலாம் ரகு. ஆனா ஒரு சில அப்சர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, நீங்க ஹிந்தி தெரிஞ்சா பானிபூரிக்காரங்கிட்ட போய் ஈஸியா பானிபூரி வாங்கலாம். யாராவது வந்து வடநாட்டுல உங்களை திட்டினாங்கன்னா நீங்க வந்து அவங்க என்ன திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நான் ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி கத்துப்பாங்களா? கரெக்ட், ரொம்ப அப்சர்ட். இது என்ன ஆகுதுன்னா, அந்த லாங்குவேஜ் 3 மொழி கொள்கை, ஒரு ஹிந்தி ஏன் படிக்க கூடாதுன்னு கேட்கிறவனுக்கு கூட இதை கேட்டா கடுப்பாகுங்க. இதுக்காக நான் கத்துக்கணுமா? இல்ல இவங்களோட இந்த நான் கத்துக்க முடியுமாங்க? நாளைக்கு வந்து மிளகா பஜ்ஜி வாங்கணுன்றதுக்காக நான் போய் ஆந்திரால தெலுங்கு பேச முடியுமா? இது என்ன? எந்த பானிபூரி விக்கிறவரும் பஜ்ஜி விக்கிறவரும் எனக்கு லாங்குவேஜ் தெரியுதுனால எனக்கு பிசினஸ் சரியில்லை நீங்க சொல்றாரா? எல்லாம் வித்துட்டு தான் இருக்காங்க, நல்லா வித்துட்டு தான் இருக்காங்க. அவங்களே தமிழ் கத்துக்கிறாங்க, அவங்க பிசினஸ் தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் பேசுறாங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க வந்து தமிழ் ஏன் கத்துக்கிறாங்கன்னா, நீங்க வந்து எந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சலூனுக்கு போங்களேன், அங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் வந்து வட இந்தியால இருந்து வந்தவங்க தான். அவங்க கிட்ட நீங்க பேச்சு கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 20,000 ரூபாய் சம்பளம் மாசம் கொடுக்குறாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, எனக்கு மிஞ்சி போனா 2,000 ரூபாய் மாசம் செலவாகுதுங்க, 18,000 நான் ஊருக்கு அனுப்புறேன். எங்க ஊர்ல இருந்தேன்னா 7,000 ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிக்க முடியாது. இன்னொன்னு அங்க காஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, அதெல்லாம் இங்க இல்ல. நான் இங்க வட இந்தியன், அவ்வளவுதான். வட இந்தியனை புடிச்சுக்கிட்டு நீ எந்த ஜாதின்லாம் இங்க யாரும் கேட்க போது இல்ல. நம்ம ஆளுங்களை தான் கேட்போம், வட இந்தியர்களை கேட்க மாட்டோம். நம்ம எந்த ஒரு திருநெல்வேலினா நீங்க இதுவா அதுவான்னு கேட்பாங்க வந்து, நீங்க வந்து யாரு என்னெல்லாம். ஏன்னா நார்த் இந்தியால எத்தனை ஜாதி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமா, கோயிலை வச்சு ஊரை வச்சு பேரை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணு பிரச்சனை கிடையாது. அங்கங்க பிரச்சனைகள் இருக்கிறது. ரேஷியல் அட்டாக்ஸ்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் உண்டு. எனக்கு டெல்லியில நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நான் டெல்லியில எனக்கு வந்து ஒரு ரேஷியல் அட்டாக் நடந்ததுங்கிறதுக்காக டெல்லியே வேஸ்ட்லாம் நான் சொல்ல முடியாதுல்ல. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க நான் எதுக்காக போனேன்? வேலை செய்ய போனேன். அந்த வேலை நான் கத்துக்கிட்டேனான்னு தான் பார்க்கணுமே தவிர பக்கத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன வந்து ஹிந்தி தெரியல. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு திருநெல்வேலி பக்கத்துல இருந்து போற எளிய மக்கள்லாம் வந்து அங்க அந்த வச்சிருக்கிற இட்லி கடை எல்லாமே இந்த சைக்கிள்ல 2 வீலர்ல வந்து விற்பாங்க. எல்லாமே தமிழ்காரங்க தான். பிரமாதமா 6 மாசத்துல ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது இங்க இருக்கும்போது. அங்க போய் தொழிலுக்கு தேவையான கத்துக்கிறாங்க. அப்புறம் ஃபைனலா சிவபிரியன், எனக்கு வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் திமுக காரங்க நடத்துறாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் நடத்துறாங்க, ஏடிஎம்கே நடத்துறாங்க, காங்கிரஸ் காரங்களும் நடத்துறாங்க, பிஜேபி நடத்துறாங்க. ஆனா சிபிஎஸ்இ நடத்த மெயின் காரணம் அதுவும் மத்திய அரசோட கொள்கை தானே. நீங்க நீட்டு கொண்டு வந்தா நீட்டை பாஸ் பண்றதுக்கு சிபிஎஸ்இ என்சிஆர்டி சிலபஸ் பெட்டர்னு அங்க போறாங்க, ஐஐடி கிராக் பண்ணணும்னு போறாங்க, ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம். ஸோ பட் வந்து இருந்தாலும் இந்த கேள்வி கேட்கணும். தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொல்ற திமுகவை சேர்ந்தவங்க, பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர் மகனே தமிழ்ல படிக்கல, நான் பிரெஞ்சு படிக்கிறேங்கிறதுலாம் ஒரு அது ஆப்டிக்ஸ் தவறாது. ஏன்னா வந்து
அட்லீஸ்ட் அவங்க தே ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள்ல. அவங்க வந்து தனியா கூட டியூஷன் வச்சுக்கலாம். பொலிட்டிக்கல் பேங்க்ரப்சி தான். ஆமா, ஏன்னா நீங்க அவ்வளவு பேச்சு பேசுறீங்க தமிழை பத்தி. உங்களோட மகனே அல்லது நீங்க நடத்துற பள்ளி அப்படி இருந்ததுன்னா அப்படின்னு கேட்கறது வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் அப்பீல் ஆகும்ல. அப்பீல் ஆகும். ஆனா திருப்பி பிஜேபி தலைவர்களையும் கேட்பாங்கல்ல, நீங்க கூட சிபிஎஸ்இ பள்ளியில தானே படிக்க வைக்கிறீங்க. அதுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு லாஜிக் இருக்கும். ஏன்னா 3 மொழி கத்துக்கணும். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க 3 மொழி வேற என்ன கத்துக் கொடுக்குறாங்க இந்தியை தவிர? இப்போ என் பையன் கூட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறான்னா எவ்வளவு பேர் வந்து தமிழ் கேட்டா கூட கேவியில வந்து தமிழ் கிடைக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, தமிழ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இஷ்டம்ன்றாங்க. அவங்க வந்து ஹிந்தி படிக்க கூடாது படிக்க மாட்டோன்னு சொல்லியே, அவங்க எங்க சாய்ஸை எங்கள்கிட்ட விடுங்க. நீங்க உங்க பிள்ளைகளை இதே மாதிரி தமிழே படிக்காம நீங்க வேற லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறீங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனுக்கு இருக்கிற உரிமை வந்து ஏழை பையனுக்கு வேணும்ன்றாங்க. அதாவது அவங்க பையனுக்கு வேணும் ரகு, நான் ஒத்துக்கிறேன். அந்த விஷயத்துல ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஆனா ஸ்டேட் போர்டுக்கு ஒரு எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் தானே. ஸ்டேட் போர்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 3வது மொழியா நீங்க வந்து ஸ்கூல்ஸ்ல வேற என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் அகாடமிக் கெரியர் கரிக்குலம்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு பிரெஞ்சு மொழி கத்துக்கிறதுக்கோ அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்யலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. பட் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த நீங்க இப்போ என்இபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியன் லாங்குவேஜஸ் தான் படிக்க முடியும். 3rd லாங்குவேஜ்ங்கிறது வந்து பிரெஞ்சு எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த என்இபியை பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து தமிழ் டீச்சர் ஒரு பையன் ஒரு 40 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல 10 பேர் கன்னடா படிக்கணுங்கிறாங்க, 15 பேரு தமிழ் படிக்கணும்ன்றாங்க, ஒரு 10 பேர் மலையாளம் படிக்கணுங்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, தமிழ் மலையாளம் கன்னட டீச்சர் இல்லைன்னா இந்த ஸ்கூல்ல ஹிந்தி மட்டும்தான் இருக்கு, நீங்க ஹிந்தி படிங்கன்னா சொல்லுவீங்க. இதுதான் நடக்கும். இது நடக்கிறதுனாலதான் வேண்டான்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இது வந்து கல்ச்சுரலி தமிழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மொழி உணர்வு வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து மொழி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஹிந்தி, சமஸ்கிருதம், கன்னடம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால தோன்றிய ஒரு மொழிங்கிறதுனால அந்த மொழியை பேசுபவர்கள் இப்ப பிஜேபி லீடர்ஸ் கூட எல்லாமே இங்க இருக்கிற தமிழர்கள் தானே. அவங்களும் இதே தமிழ் இதே 2 லாங்குவேஜ் பாலிசியில படிச்சுட்டு வந்தவங்க தான். ஸோ அதனால அவங்கள வந்து வேற ஆட்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களோட அரசியல் நிர்பந்தத்துக்காக அவர்கள் வந்து இது போன்ற ஒரு மும்மொழி கொள்கையெல்லாம் பேச வச்சிருக்கே தவிர, ஆனா இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சுதானங்க தமிழ்நாடு இவ்வளவு பெரிய சக்சஸ். அது மட்டும் இல்ல சிவபிரியன், வந்து நான் கிராமத்துல வளர்ந்தேன். ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பள்ளிகள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பிஜேபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க திமுகவோட எதுக்கு சண்டை போடுங்க, பள்ளிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துங்க. இப்ப கார்பரேஷன் பள்ளிகள்ல நிறைய பள்ளிகள்ல சென்னையிலேயே வந்து கழிவறைகள்லாம் சரியா இல்லை. வந்து நான் ரீசெண்டா ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், சென்னையில பல மாணவிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள் தண்ணியே குடிக்கிறது இல்ல. தண்ணி குடிச்சா வந்து நம்ம வந்து கிடையாது. அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்ல. நீங்க நல்ல ஆசிரியர்களே இப்ப போடுறாங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் என்ன கேக்குறேன்னா, இப்ப கத்து கொடுக்கறதுக்கே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இன்னொரு லாங்குவேஜ் ஏன் கத்துக்கணும்? அப்புறம் நான் வந்து ஒரு விளையாட்டு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால சொல்றேன், பல பள்ளிகள்ல விளையாட்டு ஆசிரியர்களே கிடையாது, கிரவுண்ட் கிடையாது, விளையாட்டு ஆசிரியர்கள் கிடையாது, அப்புறம் கிடையாது, 3000 கிடையாது ஸ்கூல்ஸ்ல. 3000 பசங்க படிக்கிற பள்ளியில 2 பிஇடி இருப்பாங்க. அதுவும் ஆண்கள் பெண்கள் படிக்கிற பள்ளியில பெண்கள் பிஇடி இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், விளையாடுறத விட இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது முக்கியமா? விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை. அதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு போராட்டம் பண்ணுவீங்களா? இன்னும் கொஞ்சம் சுமையை சுமத்துற மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொல்லுவீங்க. அதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்லையா? அதை பத்தி எல்லாம் பேசினா பிஜேபியோட நேஷனல் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்துருமே. நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு டிசம்பர் 2024ல, நாடு முழுக்க 1.5 கோடி பசங்க வந்து மிடில் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 1.5 கோடி பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க. தமிழ்நாடு கேரளால மிடில் ஸ்கூல் வரைக்கும் டிராப் அவுட்ஸ் 0. இதுதான் சக்சஸ். இப்ப கூட நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு வராத பையனை போய் ஏன் வரலன்னு போய் வந்து ஒரு வெச்ச போய் பாக்குறாரு, வீட்டுல போய் பாக்குறாரு. அந்த அளவுக்கு இங்க
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் பார்த்திருக்காங்க திருநெல்வேலியில. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அந்த பசங்க கிட்ட ஏன் கேட்கறாங்க. திரு அன்பில் மகேஷ் அவர்களோ இல்ல அமைச்சர்கள் பண்றதோ முதலமைச்சர் பண்றதோ கூட நீங்க ஸ்டண்ட்னு எடுத்துக்கலாம். ஆமா, அவங்க அரசியல் லாபத்திற்காக அரசியல் ஆதாயத்துக்காக தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கலெக்டர் அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசருக்கு அவருக்கு அது வேலைங்க. எவ்வளவு இடைநிற்றல் இருக்குது, அதை பிரிட்ஜ் பண்ணணும், அந்த கேப்பை இல்லாம பண்ணணுங்கிறது அதுதான் கல்விக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். நீங்க பசங்களை கல்வியில முதல்ல கொண்டு வரணும் நார்த் இந்தியால. அதன் பிறகு நீங்க 2 லாங்குவேஜ் கத்து கொடுங்க, 3 லாங்குவேஜ் எல்லாம் இரலவென்ட். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களை எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள கொண்டு வாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம்லயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மீடியா அட்டென்ஷன் கொடுக்காது. இப்ப நீங்க உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்ல, பள்ளிகள்ல கிரவுண்ட் இல்ல, பசங்களுக்கு பிடி பீரியட் இல்ல, இதெல்லாம் சொன்னீங்களா கிளாமரஸான டாபிக்ஸ் கிடையாது. ஆனா அந்த லாங்குவேஜ் பாலிசிங்கிறது திமுகவுக்கு மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தமிழர்களுக்கே ஒரு எமோஷனல் விஷயங்கிறதுனால இதுல நம்ம ஒரு மாற்று கருத்து பேசினா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்பயே பாருங்க, மும்மொழி அவங்க எதுக்குறாங்க, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. சாரி, மும்மொழி அவங்க ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் எதுக்குறாங்க இல்லையா பிஜேபி. அதனாலே அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது. இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு வேற வழியே கிடையாது. இப்போ எல்லா டிவி சேனல்ஸும் அங்க நடக்கிற தள்ளுமுள்ளு, அங்க நடக்கிற பிரச்சனைகளை காமிச்சுதான் ஆகணும். இல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம் ரகு, திமுக அரசாங்கம் நிறைய எஜுகேஷன்ல நாங்க ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. அரசாங்கங்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு என்ன ஆதாயம் கொடுக்கும், அவங்களுக்கு என்ன நல்லதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்காங்க? அங்க இருக்கிற பிரச்சனைகளை சொல்றதுக்கு தானே. அப்ப ஸ்கூல் எஜுகேஷன்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு லாங்குவேஜ் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நான் உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறது ஜனநாயகத்துக்கு மிகவும் விரோதமான ஒரு செயல். அதை மத்திய அரசு சொல்லவே கூடாது. கரெக்ட். இல்ல, அது நீங்க ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல, ஃபெடரலிசத்துக்கு மிகப்பெரிய த்ரெட் அது. நீங்க மைவே ஆர் ஹைவே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது நீங்க அவங்க they are not even denying funds to the DMK government, they are denying funds to Tamil Nadu. And அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அததான் அவங்க என்னன்னா மக்கள் கிட்ட போயிட்டு 3 மொழி கொள்கைன்னு பேசும்போது இதெல்லாம் எடுப்படாதுங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கேடர் பெனிட்ரேஷன், சப்போர்ட் பெனிட்ரேஷன் பிஜேபிக்கு கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் லோக்சபாவை எப்படிங்க ஜெயிச்சாரு? லோக்சபா எலெக்ஷனை கவர்னரை கிரிட்டிசைஸ் பண்ணாரு, மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணாரு, பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணாரு, வேற எதையுமே பண்ணல. இப்ப இந்த இஷ்யூஸை பிஜேபி எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ இஷ்யூஸ், டிஎம்கே கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, அவங்க மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் வெளியில வராம தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. கரெக்ட். அதான் நான் நேத்திக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்ப இந்த பிஜேபி மாநில உரிமைக்கு எதிராக செய்யற அநியாயமான விஷயங்கள்னால நியாயமா திமுக மேல வர வேண்டிய கிரிட்டிசிசம் எல்லாம் வராம பாத்துக்கிறாங்க, யாருமே பேசாம பாத்துக்கிறாங்க. ஃபைனலி சூப்பரன், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேங்கிறது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட், அதை புரிஞ்சுக்கணும்ல. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, தே ரெப்ரசன்ட் தி தமிழ்நாடு பீப்புள். அப்போ நீங்க அவங்கதான் பீப்புளோட வில்ல ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த 2026 வரைக்கும் அதான உண்மை. They are the first respondents to any issue. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட மத்திய அரசு டெல்லியில இருந்து வர்றதுக்கு முன்னால போகக்கூடியவர் மாநில முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆமா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல் வீடியோல பேசிட்டு இருந்தோம், இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இதுல திமுகவுடைய நிலைப்பாடு ரொம்ப உறுதியானது, கன்சிஸ்டன்டானது, அதுல இருந்து மாற்றமும் இல்லை. தமிழ்நாடு கட்சிகள் எல்லாமே, பிஎம்கே கூட, பிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் அந்த ஸ்டாண்ட்ல டைல்யூட்டே ஆக மாட்டாங்க. ஆனாங்கன்னா அவங்க மக்கள் கிட்ட இருந்து விலகிடுவாங்க, மக்கள் அவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க. ஆமா, நான் அதான் இது சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில நான் பெசன்ட் நகர்ல வாக்கிங் போகும்போது சிவபிரியன் ஒரு அம்மா, ஒரு மிடில் ஏஜ்டு உமன், முகத்துல 3 குங்குமம் வச்சிருந்தாங்க, கோயிலுக்கு தான் போயிட்டு வராங்க. அவங்க டிவி எல்லாம் இங்க பாத்துருக்காங்க, ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. என்னால நான் அவங்கள பேச விட்டு கேட்டேன், நீங்க பேசுங்க அப்படின்னு. எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசுறாங்க. அவங்க பிஜேபிய அவங்க ஆரம்பிச்சதே இப்படிதான், சார் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் பிரச்சனை தான் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க அது நல்லா தாங்க இருக்குன்னு. அவங்க சொல்றாங்க, நான் இங்க வர நார்த் இந்தியன் இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அரகுறை ஹிந்தியில யாருக்குப்பா ஓட்டு போட்டேன்னு, யாருமே பிஜேபின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்படி சார் எல்லா சீட்டும் அவங்க ஜெயிக்கிறாங்க அங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தமிழ்நாடு பிஜேபி மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பை காமிச்சாங்க. அவங்க பயங்கர பக்தி படம், ஆனா வரக்கூடாது சார், இங்க ஏடிஎம்கே டிஎம்கே யாரா வந்துட்டு போறாங்க, நம்ம நலனை காக்கணும்னா அவங்க வரவே கூடாதுன்னு
அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் நம்மளுடைய ஓட்டர்ஸ்னு பிஜேபி நினைச்சிருக்க கூடும். பக்திமானா இருக்கிறவங்க. இதுதான் தமிழிசை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆன்மீக பூமி. இது ஆன்மீக பூமி தான், யாருமே இல்லைன்னு சொல்ல. இந்த ஆன்மீக பூமியில தான் வந்து பெரியார்னு ஒருத்தர் பிறந்தாரு. அந்த பெரியாரை வந்து இன்னைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுறது இந்த ஆன்மீக பூமி தான். இங்க வந்து இந்த பகுத்தறிவுங்கிறதே என்னங்க, எனக்கு எது சரி எனக்கு எது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறது, நான் உணர்றது தானே. அது இங்க எல்லாருக்கும் தெரியும். கோயிலுக்கு போறவங்க பெரியாரிசம் பேசுற ஒரே ஊர் வந்து தமிழ்நாடு தான். பெரியாரை வந்து நீங்க வந்து ஆன்டி காடா மட்டும் பாக்குறது வந்து பெரியாருக்கு பண்ற மிகப்பெரிய. அவர் எவ்வளவு வேலைகள் பண்ணிருக்காரு, அது ஒன்று மட்டும் தான் அவரை டிஃபைன் பண்ணுது. இல்ல அப்புறம் நான் நினைக்கிறேன், இங்க இங்க கோயில்ல ஒருத்தவங்க நுழையக்கூடாதுன்னு பிரச்சனை வரும்போது இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற இந்து மத காவலர்கள் மாதிரி இருக்கிற பிஜேபி என்ன பண்ணிருக்கு? அவங்கள கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு போறதுக்கு என்ன பண்ணிருக்கு? டிஎம்கேவும் பண்றது இல்ல, ஏடிஎம்கேவும் பண்றது இல்ல, யாருமே தான் பண்றது இல்ல இங்க அந்த மக்களுக்கு. திமுக கேக்குறாங்கல்ல, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முதல்ல தமிழ்நாட்டுல தொடங்கி வச்சது மறைமலை அடிகளாரோடு சேர்ந்து பெரியார் தான். 38, 48, 52 திமுக வர்றதுக்கு முன்னாலே எல்லா இந்திய எதிர்ப்பு போராட்டங்களையும் முன்னின்று நடத்தியவர்களில் ஒருவர் பெரியார். அவர் மட்டும் சொல்லல, அவரும் அதில் இருந்தார். தேவநேய பாவாணருக்கு அந்த பட்டம் கொடுத்தது, அவருக்கு வந்து அவருடைய தமிழ் தொண்டை பாராட்டினது பெரியார். இதெல்லாம் வந்து பெரியாரை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட் கடவுள் எதிர்ப்பாளர் கடவுள் மறுப்பாளர்னு பார்க்கறதோட விளைவு அது. அவர் வந்து கல்ச்சுரல் ஸ்பேஸ்ல எல்லா இடத்துலயும் களமாடி இருக்கிறாரு. அப்புறம் அவரோட பேச்சை நீங்க ஐசோலேட்டடா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, இவங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, தமிழை காட்டு வேணும்னு சொல்லியிருக்காரு, இப்படிலாம் சொல்றது வந்து உதவாத வாதம். அதை வந்து அது நீங்க வாட்ஸ்அப்ல தான் செய்ய முடியும். நீங்க ரியலா எவிடன்ஸ் வச்சுட்டு செய்ய முடியாது. இந்த வாட்ஸ்அப்ல கூட எவிடன்ஸ் கேக்குறாங்க. ஓகே சிவபிரியன், ஆனா நம்ம ஆரம்பிச்சது பிஜேபியோட அரசியல் பத்தி, ஆனா மொழிக்குள்ளார போயிட்டோம். ஏன்னா இப்ப வந்து டைட்டில் போடும் போது மொழி பிஜேபியின் மொழி அரசியல் அப்படிங்கிறத வைக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் இன்டெப்தா 2026 அலையன்சஸ் பிஜேபிஸ் பிளான்ஸை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து குரங்கு பிடிக்க போய் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் சொல்லக்கூடாது, அது ஒரு பயமா இருக்குது. பிள்ளையார் குரங்குன்னா என்னோட மத நம்பிக்கை இது பண்ணிட்டு போறாங்க. சரி, எனிவே ரொம்ப சிறப்பா போச்சு சிவபிரியன், நன்றி. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.